பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த வேலை நடக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பெருந்தலைவர். தமிழகத்தினுடைய சிறப்பு இன்றைக்கு மகாகவி பாரதி பாடினான், கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாடினான். அது மகாகவி பாரதி தீர்க்க தரிசனத்தால் உணர்ந்ததாலோ என்னவோ அப்படிப்பட்ட வரிகளை போட்டான். அந்த கல்வி வளனை பற்றி ஒரு சிறு கவிதை. குமாரசாமி சிவகாமி தம்பதி பெற்றெடுத்த தவப்புதல்வா, குமாரசாமி சிவகாமி தம்பதி பெற்றெடுத்த தவப்புதல்வா, தமிழகத்தின் கல்வி வல்லலே, கர்ம வீரர் ஏழை பங்காளன் கருப்பு காந்தி என மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட பெருந்தலைவர். கர்ம வீரர் ஏழை பங்காளன் கருப்பு காந்தி என அன்போடு மக்களால் அழைக்கப்பட்ட பெருந்தலைவர். நீ தமிழகத்தில் பிறப்பாய், நீ தமிழகத்தில் பிறப்பாய், உன்னாலே தமிழகம் கல்வியில் சிறக்கும் என தீர்க்கதரிசி கவிஞன் பாரதி உணர்ந்ததாலோ என்னவோ பாடினான். தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு என பாடினானோ. ஏழை எளிய மக்களின் வாழ்வை உயரச் செய்த கர்ம வீரரே, ஏழை எளிய மக்களின் வாழ்வை உயரச் செய்த கர்ம வீரரே, சமத்துவ சமுதாயம் படைக்க நீ கொண்டு வந்ததோ சீருடை திட்டம், சமத்துவ சமுதாயம் படைக்க நீ கொண்டு வந்ததோ சீருடை திட்டம். ஏழை பங்காளரே, கர்ம வீரரே, காமராஜரே, உமது புகழ் மென்மேலும் ஓங்கி வளர்க. பெருந்தலைவர் காமராஜருடைய இந்த பிறந்த நாளில் மாணவ செல்வங்கள் அனைவரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த அளவுக்கு கல்வி கற்பீர்கள் என்றால் அதற்கு பெருந்தலைவருடைய மகத்தான திட்டங்கள் தான் உங்களை இந்த அளவுக்கு நம்ம பள்ளியில் சிறக்க வைத்திருக்கின்றது. எனவே மாணவ செல்வங்கள் அனைவரும் இந்த நாளிலே ஒரு நல்ல உறுதி எடுத்து நீங்கள் அனைவரும் கல்வியில் சிறந்த நிலை பெற்று உயர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நன்றி உரைக்கு வருகின்றேன். இந்த